உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் என்னடா யாரையுமே காணோம். லொகேஷன் கரெக்ட் தானா? லொகேஷன்லாம் கரெக்டு தான் பாஸ். ஒருவேளை இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்களோ? பாஸ் டேய் யாரா நீங்க? எங்கடா அந்த பொண்ணு? பாஸ் நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு இங்க தான் பாஸ் இருந்திருக்கு. நம்ம வந்த லொகேஷன் கரெக்ட் தான் பாஸ். டேய் கோபால் எங்கடா போயிட்ட? வாடா. ஐயோ பாஸ். டேய் ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு ஓடிடுங்க. இல்ல என்னடா பாத்துட்டு இருக்க? அடடா அவன. சூப்பர் பாஸ். வாங்கடா. பாஸ் ஆயுதம். போடுங்க பாஸ். வந்திருக்கிறது யாருன்னு தெரியலையே. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். எங்கடா அந்த பொண்ணு? சொல்லுங்கடா. சொல்ல தெரியல. தெரியல. அடிங்க அடிங்க. சொல்லு. அடிங்க பாஸ். அடிங்க இந்த காளையை அடிங்க. சொல்லு. எங்கடா அந்த பொண்ணு? தெரியல. சொல்லுடா. டேய் அந்த பொண்ணு இங்க எங்கேயா தான் இருக்கணும். போய் தேடி பாரு போ. பாஸ் நீங்க தனியா டேய் நான் பாத்துக்கிறேன் போடா. பாஸ் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அந்த பொண்ணு இந்த லொகேஷன்ல இல்ல பாஸ். அடிங்க பாஸ் இவங்கள. சொல்லுடா. சொல்லு. போடுங்க பாஸ். சொல்லுடா. சொல்லுங்கடா உண்மையை. சொல்லு. சொல்லுடா. சொல்லு. டேய் சொல்லுறேன். எங்கடா? இப்ப வரைக்கும் இங்க தான் இருந்தா. நீங்க வர்றதுக்கு முன்னாடி தான் தப்பிச்சு ஓடி இருப்பா. டேய் அந்த பொண்ணு இங்க தான் எங்கயாவது பக்கத்துல போயிருக்கணும். வேற எங்கயாவது போய் மாட்டிக்கிறதுக்குள்ள வா போய் கண்டுபிடிச்சு காப்பாத்து. ஓகே பாஸ். உங்கள போடா காளகையா. எங்க பாஸ்? தெரியலையாடா. இப்படி போலாமா? வா. வாடா வாடா. என்ன பொறுத்த வரைக்கும் தமயந்திக்கு கல்யாணம் ஆகி அவ இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதான். அதனால இந்த கல்யாணம் நின்னு போறத நானும் விரும்பல. அதனாலதான் அந்த பொண்ண யாரையுமே மீட் பண்ண விடாம லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கேன்.
இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசை இருந்தா இப்பவே கிளம்பி உடனே வந்து அவளை பேசி சரி பண்ணி உங்க வழிக்கு குறுக்க வராம பாத்துக்கோங்க. ஓகேங்க. ஓகே, தேங்க்ஸுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க அவகிட்ட நைஸா பேசி சமாளிச்சு ஹோல்ட் பண்ணி மட்டும் வைங்க. நான் இப்பவே அங்க வரேன். ஓகே ஓகே, சீக்கிரமா வாங்க. சரிங்க. ஓகே. ஓகே, உடனே வரேன். தமயந்தி, என்ன ஆனாலும் சரிடி, இதுக்கு மேலேயும் உன்னை இந்த வீட்ல இருக்க விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. ஐயோ, அந்த பொண்ணு இங்க தானே இருந்தா, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. ஏய், யார் வந்தது? அது அது யாரோ அட்ரஸ் கேட்டு வந்தாங்க, நான் சொல்லி அனுப்பிட்டேன். பின்னாடி என்ன வச்சிருக்க? ஐயோ, அது ஒண்ணும் இல்லையே, என் ஃபோன். பாஸ், அடுத்து என்ன பண்ண போறோம்? எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு இப்ப ஏஜிஆர் கிட்ட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது பாஸ். எப்படா சொல்ற? நம்ம குடோனுக்கு போனப்போ அங்க ஒரு ரவுடி என்ன சொன்னான்னு கவனிச்சிங்களா? எங்கடா போன அந்த பொண்ணுன்னு தான் கேட்டான். அப்போ நாம போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கு. ஆமாடா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். கண்டிப்பா அந்த பொண்ணு அங்கிருந்து அவளாதான் எஸ்கேப் ஆயிருப்பா. அவ தப்பிச்சு வெளியில போயிருந்தா ஒன்னு அந்த கிருஷ்ண பார்க்க போயிருக்கணும். ஆனா அது இப்ப அவளுக்கு சேஃப் இல்லைன்றது அவளுக்கு நல்லா தெரியும். அதனால அவ தமயந்தி வீட்டுக்கு போயிருக்கணும். இல்லைன்னா அவ தமயந்தி பார்க்க மெஸ்ஸுக்கு போயிருக்கணும். அவ கொஞ்சம் புத்திசாலி பொண்ணா இருந்தா இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணிருக்கணும். சூப்பர் பாஸ், அப்ப வாங்க உடனே போலாம். இவர் எதுக்கு இப்போ கால் பண்றாரு? எத்தனை தடவை சொன்னாலும் இவருக்கு புரியவே புரியாதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.